வணக்கம் நண்பர்களே. நம்ம அக்ரிகல்ச்சரல் எபிக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லோருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வெங்காயம் இல்ல, மண்ணுல விளையிற தங்க கட்டி. ஏக்கருக்கு 12 டன் மகசூல் எடுக்கணும்னு ஆசையா? நிறைய பேர் ரகசியத்தை மறைக்கிறாங்க. ஆனா நான் இன்னைக்கு மொத்தமா உடைக்க போறேன். மத்தவங்க வெங்காயம் சின்னதா இருக்கும்போது உங்க வெங்காயம் மட்டும் எப்படி இவ்ளோ பெருசா கல்லு மாதிரி எடையா வரப்போகுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 110 நாள் மேஜிக் இதோ. வெறும் தண்ணி மட்டும் பாய்ச்சுனா மகசூல் வராது. சத்துக்களை எப்படி அனுப்பணும்னு பாருங்க. 110 நாள் அட்வான்ஸ் மாஸ்டர் பிளான். இந்த வீடியோவை முழுசா பார்த்தா நீங்களும் வெங்காயத்துல ராஜாதான். பெரிய மகசூல் வேணும்னா அஸ்திவாரம் பலமா இருக்கணும். முதல்ல நிலத்தை ஆழமா உழுது ஏக்கருக்கு 10 டன் தொழு உரம் போட்டு மண்ணை பொலபொலப்பாக்குங்க. அப்புறம் 4 அடி அகல மேட்டு பாத்திகள்ல சொட்டு நீர் குழாய்களை சரியா செட் பண்ணிக்கோங்க. முதல் நாள் நம்ம சாகுபடியோட முதல் பாதுகாப்பு. எவர்கோல் எக்ஸ்டெண்ட் 1.5 ml கலந்து விதை நேர்த்தி செய்யுங்க. இது வேரழுகல ஆரம்பத்திலேயே தடுத்துடும். அப்புறம் குழாய்க்கு பக்கத்துல கச்சிதமா நடவு செய்யுங்க. இரண்டாவது நாள் சொட்டு நீர் மூலமா உயிர் தண்ணீர் கொடுங்க. நிலம் சீரா நனையட்டும். அப்பதான் செடி மண்ணுல நல்லா நிலை பெறும். மூணாவது நாள் களைகளுக்கு தடை போடுங்க. ஸ்டாம்ப் பிளஸ் கோல் தெளிச்சு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்க. இனிமே களைகள் உங்க மகசூலை எடுக்காது. அஞ்சாவது நாள் நம்ம ரகசிய ஆயுதம். 1 கிலோ ஹியூமிக் ஆசிட் சொட்டு நீர்ல விடுங்க. இது வேர் பிடிப்ப அசுர வேகத்துல மாத்தும். 10வது நாள் முதல் ஃபெர்டிகேஷன். சொட்டு நீர் வழியா ஏக்கருக்கு 3 கிலோ 19-19-19 உரம் கொடுங்க. 15வது நாள் வெங்காயத்தோட எதிரி இலைப்பேன் வராம தடுக்க ஃபிப்ரோனில் தெளிங்க. கூடவே சிலிக்கான் ஒட்டும் திரவம் மறக்காம கலந்து. 20வது நாள் தண்டு நல்லா தூண் மாதிரி தடிமனா வரவேண்டிய நேரம். ஏக்கருக்கு 3 கிலோ 12-61-00 MAP உரத்தை சொட்டு நீர்ல போடுங்க. தண்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அவ்வளவு எடை கிடைக்கும். 25வது நாள் 5 கிலோ 13-40-13 சொட்டு நீர்ல விடுங்க. இது செடியோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு தண்டை அசுர வேகத்துல வளர வைக்கும். 30வது நாள் செடியோட அசுர வளர்ச்சிக்கு ஏக்கருக்கு 25 கிலோ அமோனியம் சல்பேட்டை நேரடியா மண்ணுல போடுங்க. சொட்டு நீர் இருக்கிறதால சத்துக்கள் வீணாகாம வேருக்கு போகும். 35வது நாள் மிக முக்கியமான கட்டம். அட்வான்ஸ் மருந்தான பெனேவியா மற்றும் மொவென்டோ எனர்ஜி காம்போவை தெளிங்க. இனி எந்த பூச்சியும் எந்த நோயும் உங்க வயல் பக்கம் தலை வச்சு படுக்காது. 45வது நாள் காய் இறங்குற நேரம். செடியோட மொத்த சத்தையும் காய்க்கு திருப்ப சொட்டு நீர் வழியா ஏக்கருக்கு 5 கிலோ 0-52-34 கொடுங்க. இதுதான் காய பெருக்க வைக்கும். 55வது நாள் காய் நல்லா உருண்டையா திரட்சியா வரவேண்டிய நேரம். ஏக்கருக்கு 5 கிலோ 13-00-45 உரத்தை சொட்டு நீர் வழியா பாய்ச்சுங்க. 65வது நாள் நம்ம லாபத்தை இரட்டி பார்க்கிற ரகசியம். காய அசுர வேகத்துல பெருக்க வைக்க கல்டார் தெளிங்க. இது செடியோட வளர்ச்சியை நிறுத்தி மொத்த சத்தையும் காய்க்கு திருப்பும். 70வது நாள் காயோட தரத்துக்கு கேப் பிளஸ் திரவத்தை சொட்டு நீர்ல விடுங்க. இது காய் வெடிக்காம தடுத்து கல்லு மாதிரி எடைய கொடுக்கும். 80வது நாள் சந்தையில நம்ம வெங்காயம் தனிச்சு தெரியணும். அந்த கண்ணை பறிக்கும் அந்த சிவப்பு நிறத்துக்கு 0-0-50 SOP 5 கிலோவை சொட்டு நீர்ல கொடுங்க. 85வது நாள் அட்வான்ஸ் காம்போவான டெலிகேட் மற்றும் நேட்டிவோ தெளிங்க. கடைசி நேர கருகல் நோய் இல்லாம வெங்காயம் பளபளப்பா மாறும். 100வது நாள் காய் சந்தைக்கு போகும்போது ஜொலிக்கணும். அதுக்காகவும் சேமிப்பு கிடங்குல எடை குறையாம இருக்கவும் பொட்டாசியம் ஷோனைட்டை கொடுங்க. 105வது நாள் சொட்டு நீரை முழுமையா நிறுத்தி நிலத்தை நல்லா காய விடுங்க. அப்பதான் தோல் நல்லா இறுகி வெங்காயம் நீண்ட நாள் கெடாம இருக்கும். 110வது நாள் இதோ நம்ம உழைப்போட பலன். அட்வான்ஸ் முறையில விளைஞ்ச தரமான வெங்காயம் அறுவடைக்கு தயார். இந்த முறையை பின்பற்றுங்க, நீங்களும் விவசாயத்துல ஜெயிக்கலாம். விவசாயம்ங்கிறது வெறும் உழைப்பில்ல, அது ஒரு சரியான கணக்கு. இந்த 110 நாள் பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் பாருங்க உங்க லாபத்தை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அதிரடி விவசாய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.